இதுக்கு முன்னாடி நடந்து 2023, 2024 நிறைய விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும். இந்த 2025ல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாறுதல்கள் கிடைக்கும்? முதல்ல பொது பலன்கள். 25 வந்துட்டு உண்மையாவே நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் 2023, 24 பார்க்கும்போது 2025 பொருளாதார முன்னேற்றம், நாடு முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். ஆனால் மனிதர்கள் கொஞ்சம் வந்துட்டு குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தெளிவாக, மற்றவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல. முன்னேற்றங்கள் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், எதிர்பார்க்காத தனவரவு, எல்லா 12 ராசினருக்கும் நல்லா இருக்கும். ஸோ பொருளாதாரத்தில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். 2025 இந்த ஐடி ஃபீல்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல வளர்ச்சி இருக்கும். 2025 12 ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக 12 ராசி 27 நட்சத்திர நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் தடைகள் வந்துட்டு இருக்காது. ஆனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்துட்டு 12 ராசி நேயர்களுக்குமே இருக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும், உடல்நல பாதிப்பு 12 ராசிக்கும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள். ஏன்னா இந்த டைம் இருக்கிற கிரக சேர்க்கை வந்துட்டு அப்படி வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 2025 வந்துட்டு மார்ச்சில் வந்துட்டு சனி பயிற்சிறாரு, மேலே வந்துட்டு குரு பயிற்சி, அப்புறம் பின்னாடி ராகு கேது பயிற்சி வருது உங்களுக்கு. ஸோ இவங்களாம் அதுவும் வந்துட்டு ராகு வந்துட்டு சனியோட வீட்டில் வராரு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை கொடுப்போம். பணம் மட்டும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உடல்நல கோளாறு, சந்தோஷ கோளாறு வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக குறைவுகள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு.